ஓகே. சார் பொதுவா இந்த திருவண்ணாமலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது வந்து நெறைய பேர் இந்த முக்தி தரக்கூடிய இடம் அப்படின்னா திருவண்ணாமலை அப்படின்னா. ஆ அதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நெனச்சா அங்க போக முடியாது. அவரு உன்னைய அழைக்கணும். அப்புட்னா மட்டும் உனக்கு அந்த பெர்மிஷன் கிடைச்சா மட்டும் தான் உன்னால அங்க போக முடியும். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. சரி இது எப்படி சார்? நம்ம நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது திருவண்ணாமலை எப்படி சார் பார்க்கணும் நம்ம? திருவண்ணாமலை வந்து அக்னி பிரவேசம். ம். அக்னி பிரவேசம் அப்படின்னு சொல்லும்போது, அது ரமண பகவான் இருக்கிற இடம். ம். ரமண பகவானால தான் திருவண்ணாமலை வந்து ரொம்ப ஃபேமஸா பேசப்பட்டது. இதான் உண்மை. அது ஒத்துக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு கூட நம்ம இசைஞானி இளையராஜாலேருந்து ம். நம்ம சூப்பர் சூப்பர் ஸ்டார். ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் அவரோட ரூம்ல போய் பார்த்தீங்கன்னா, ரமண பகவான் உட்கார்ந்திருப்பாரு. அதோட கோலம் என்ன? ம். திருவண்ணாமலை. ஓகே. உங்களோட திருவண்ணங்களையும் மலையாக்கி கொடுப்பவர். அதுதான். ஓகே. உங்களோட எல்லா விஷயத்தையும் வண்ண வண்ணமா ஆக்கி கொடுப்பவர்.